இது ஏங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் குழந்தை வந்து சின்ன கைப்பிள்ளையா இருந்துச்சு என் குழந்தை. அப்போ வந்து 1 வயசு 1.5 வயசு இருக்குமுங்க. அப்போ வந்து பிள்ளைக்கு என்னன்னே தெரியலை. ஒல்லியா சின்ன பிள்ளையா இருக்குது, ஒல்லியாக இருக்குது. போய் டாக்டர்கிட்ட காட்டுங்க டாக்டர்கிட்ட காட்டுங்கன்றாங்க. இந்த காட்டிலே இப்படி எடுத்து கிடக்கு. அதோட பிள்ளைய தூக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட காட்டணும். டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாரு. அந்த மருந்தை கொடுத்தா என் பிள்ளைக்கு என்னன்னே தெரியல, சீலஞ்சீலமாக பேல கிளம்பிருச்சுங்க. வெறும் சீலமாக பேண்டு எந்திரிக்க முடியாமல் முணங்கி போய் கிடக்கும். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறோம், ஆனாலும் சரியாகலை. அப்போ என் மாமியார் சொல்லிச்சு, நல்லா கொஞ்சம் ஏற்றி போய் எங்கள் மாமியார் சொல்லிச்சு, ஏம்மா டாக்டர் வைத்தியம் பார்க்காம இது கசகசாவையும் ஆட்டுப்பாலில் கலந்து அப்படியே கொடு, சரியாக போயிருந்துச்சு. சரி நல்ல யோசனையாக இருக்கே, பெரிய சொல்கிறத கேட்போம் அப்படின்னு நான் பக்கத்து வீட்டுக்கு போய் ஆடு குட்டி கொடுக்குறாரு. அவகிட்ட போய் பால் கப்பு சங்கு எடுத்துக்கிட்டு போனேன். போனால் பாலை பீச்சி ஆட்டுக்குட்டி கொடுத்துருங்க. நான் போய் கொஞ்சம் பால் கொடுத்து எடுக்கிறேன். பால் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அழுகையான அழுக வந்துருச்சுங்க. ஏன்னு கேளுங்க, ஒரு பச்சை பிள்ளைக்கு இந்த முங்குடு போன சங்குல முங்குடு போன பால் இல்லைன்னு பொம்பளை சொல்லிட்டா அப்படின்னு மனசை வருத்தப்படுத்திட்டே வீட்டில் வந்து அழுவேன். என் மாமியார் இப்படியா சொன்னால் படுகாதுக்கு நான் போய் வேற எங்கிட்ட வாங்கிட்டு வரேன், வேற யார்ட்டையும் வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி பச்சை பிள்ளைக்கு கொடுத்து மறுநாள் செல்லவும் அந்த ஆட்டுக்கு பால் இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த ஆடோட மடு இம்புட்டு பெருசாக வீங்கி அந்த ஆடு செத்து போச்சுங்க. அந்த ஆட்டுக்கார அம்மா என்கிட்ட வந்து மன்னிப்பு கிடைச்சு, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுண்டுவாங்க, அந்த குழந்தைக்கு இம்புட்டு பால் கொடுக்காம நான் போனதுனால என் ஆடு செத்து போச்சு ஆத்தா, என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிச்சு. நெசமாவே இது நடந்த கதை. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா, குழந்தையும் தெய்வமும் நெசமாவே ஒன்று. அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலை வைக்கலை, ஏதாச்சும் ஒரு கஷ்ட நஷ்டம்டா அதுகளுக்கு உதவி பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. வெள்ளை கலரு டைட்டானா கொடுக்கக்கூடாது, சேந்திரமனர் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சாத்திரம் பார்த்தாலும் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறது. என்னப்பா இப்படி காத்திருக்குது, ஆடி மாதம் காத்து மாதிரி ஆடி பிறந்துச்சோ. ஆடி காத்துக்கு அம்மி பறக்குன்றது கரெக்டு தாங்க. அம்மி பிறந்த பிறகு என் முடி பறக்காம இங்கே வருங்க, முடி பறந்து சொட்டா பண்ணேன் என்னன்னு காட்டுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி யாரும் பண்ணாதீங்க மக்களே, உண்மையிலேயே இது நடந்த கதை.